இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐசி என்ஜின்ஸ். என் பேர் வந்து கே சுரேஷ், லெக்சரர் இன் ஆட்டோமொபைல், கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ். ஐசி என்ஜின் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ஜின்னா ஃபஸ்ட்டு என்ன? என்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது என்ன பண்ணுதுன்னா, ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றுது. அதாவது ஹீட்டை வந்து மெக்கானிக்கல் ஒர்க்காக மாற்றக்கூடிய இந்த டிவைஸுக்கு பேர் தான் வந்து என்ஜின். அப்போ இதில் ஐசி என்ஜின் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஜினுக்குள்ளேயே எரிபொருள் கலவையானது எரிக்கப்பட்டால் அதுக்கு பேர் வந்து ஐசி என்ஜின், அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் என்று சொல்கிறாங்க. அடுத்து வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். ஒரு என்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினில் என்ன முக்கியமான பாகங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு, இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு, பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, கிராங்க் பின்னு, சிலிண்டர் ஹெட்டு, அதே மாதிரி கிராங்க் கேஸு, இந்த மாதிரி வந்து முக்கியமான பாகங்கள்லாம் வந்து இந்த இன்ஜினில் வந்து அமைஞ்சிருக்குது. ஃபோர் ஸ்ட்ரோக் சைக்கிள், இதில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது, அது என்னென்ன அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லேயும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டேக் ஸ்ட்ரோக். இப்போ இன்டேக் ஸ்ட்ரோக் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எரிபொருள் கலவை, அதாவது இன்லெட் வால்வு வழியாக உள்ளே வர்றதுக்கு பேர் தான் இன்டேக் அப்படிங்கிறது. நம்ம எரிபொருள் கலவை, அதாவது ஏர் ஃபியூவல் மிக்சர். அப்போ வந்து அட்மாஸ்பியரில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்குது, பிஸ்டன் அதாவது சிலிண்டருக்கு உள்ளே வந்து எப்படின்னா அழுத்தம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஏர் ஃபியூவல் மிக்ஸ் ஆகி உள்பகுதியில் வந்து ஃபில் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்குது, அங்கேருந்து எங்கே நகரம்னா பாட்டம் டெட் சென்டர் நோக்கி பிடிசி நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி எரிபொருள் ஃபுல்லான உடனே இங்கே அழுத்தம் அதிகமாகறதுனால இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கு பேர் தான் என்னென்னா இன்டேக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கும். இப்போ இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் என்ன நடக்கும்னா, இந்த உள்ள ஃபில்லான ஏர் ஃபியூவல் மிக்சரானது இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வ் ரெண்டுமே க்ளோஸில் இருக்குது, பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் சென்டரில் இருக்குது. இப்போ இங்கிருந்து என்ன ஆகும்னா டாப் டெட் சென்டர் நோக்கி மேகம்னா ஏர் ஃபியூவல் மிக்சரை வந்து அழுத்தும். அப்போ அழுத்தும் போது என்ன நடக்கும்னா ஹீட்டும் ப்ரெஷரும் அதிகமாகும். இப்போ அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எரிபொருள் கலவையோட எரிவதற்கான தன்மை வந்து அதிகமாகும். அப்போ இதோட அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இதுதான். இதோட எண்டில் வந்து ஸ்பார்க் ஆகி அந்த எரிபொருளானது எரிக்கப்படும். அப்போ எரிக்கப்படுறப்ப பவர் ஸ்ட்ரோக், மூணாவது ஸ்ட்ரோக்கான பவர் ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சிடும். அப்போ அதிகப்படியான ஹீட்டில் அதிகப்படியான ப்ரெஷரில் வந்து அந்த எரிபொருள் எரிக்கப்படும் பொழுது வெடிக்கிற மாதிரி சவுண்டோடு சேர்த்து அந்த எரிபொருள் அந்த பிஸ்டனை வந்து கீழ் நோக்கி தள்ளும். இப்போ தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியானது எங்கன்னா ஃப்ளைவீல், கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து ஃப்ளைவீல் மூலியமாக மற்ற டிரான்ஸ்மிஷன் பாகங்களுக்கு ஆற்றலானது கடத்தப்படும். அப்போ இது பேர் தான் வந்து பவர் ஸ்ட்ரோக். பவர் ஸ்ட்ரோக்கு தான் வந்து மெயின் ஸ்ட்ரோக்கு. இங்கே தான் என்ன ஆகும்னா இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு ரெண்டுமே க்ளோஸில் இருக்குது, பிஸ்டனானது டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டர் நோக்கி வேகமாக வந்து அழுத்தப்படும். எப்படி அழுத்தப்படும்னா, அந்த எரிபொருள் கலவையானது எரியப்படும் அதிக வேகத்துடன் எரியும் பொழுது அந்த ஹீட் மற்றும் ப்ரெஷரின் காரணமாக அது வேகமாக தூக்கி அழுத்தப்படும். அடுத்து வந்து நாலாவது ஸ்ட்ரோக் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா, பிஸ்டனானது பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டர் நோக்கி நகர ஆரம்பிக்கும் போது அழுத்தம் அதிகமாகும் போது எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரோட இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆகி தேவையில்லாத எரியாத கலவை, எரிபொருளோட எரியாத கலவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலவை எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக இந்த ஸ்ட்ரோக்கில் வெளியேற்றப்படும். அப்போ இந்த 4 சைக்கிளானது தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கிறதுனால தான் ஒரு வெஹிக்கிள் வந்து தேவையான பவர் கிடைச்சி அது வந்து இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன். தேங்க்யூ.